காயத்ரி, சாரிம்மா, உன்னை நான் அடிச்சிட்டேன். அது எனக்கு கோவமே வராது. நீ அந்த சின்ன பையன் அடிச்சிட்டியா, அதனாலதான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா நடிக்காதீங்க. உங்க மனசுல இன்னும் அவதான் இருக்கா. என்ன பேசுற நீ? அவ எப்படி என் மனசுல இருப்பா? என்ன புரிஞ்சுக்காம வீட்டை விட்டே ஓடிட்டா. அவளாலதான் விவாகரத்தே நடந்துச்சு. என் மனசுல இருக்கா இவர். அதுக்கப்புறம் எத்தனையோ முறை அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க, பண்ணிட்டேனா? என்னமோ தெரியல, ஒண்ணு பார்த்ததுல இருந்து என்ன அறியாமலே உன் மேல பாசம் வந்துருச்சு. சரி, அவதான் உங்களை விட்டுட்டு போனால, பின்ன எதுக்காக மறுபடியும் வந்து நம்ம நிம்மதியை கெடுக்கிறா? எங்க அப்பா அம்மாவெல்லாம் பகைச்சுக்கிட்டு நீங்க தான் கதின்னு உங்களை நம்பி வந்தா, நீங்களும் என்ன வெறுத்தீங்கன்னு நான் எங்க போட்டோம்? நான் ஏமா உன்னை வெறுக்கிறேன்? என்ன காயத்ரி நீ? இந்த பாரு, நடந்தது என்னன்னு தெரிஞ்சாதான் நீ என்ன புரிஞ்சுக்குவ. சுமதி வேற யாரும் இல்ல, என்னோட சொந்த அத்தை பொண்ணு. சின்ன வயசுல இருந்தே செல்லமா வளர்ந்துட்டா, கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தி. எங்க அப்பாவோட கட்டாயத்துல அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் ஆகி 4-5 மாசம் சந்தோஷமா தான் இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் தான் சுமதியோட குணத்தை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டேன். அடடே, வாங்க வாங்க. என்னய்யா, மளிகை, லாண்டரி, பால் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு ஏதாவது வந்தா? ஏமா 2ஆம் தேதி ஆனா மளிகை பாக்கியே கொடுத்துருவீங்க. இன்னைக்கு 10 தேதியாவது பணம் கொடுக்கல, அதான் எல்லாரும் தேடி வந்திருக்கோம். பாக்கி கொடுக்கலையா? ஆமாமா, எனக்கு கூட பால் பாக்கி 1000 ரூபாய் தரணும். பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கமா. என் புள்ள அப்படி எல்லாம் கொடுக்காம இருக்க மாட்டானே. தம்பி சிவராமா, இங்க வா. என்னம்மா? இங்க வந்து என்னன்னு கேளு. ஏன் இவங்கள வீட்டுக்கு வந்திருக்காங்க? அவங்களுக்கு என்ன பாக்கியே கொடுக்கலையாமே? இல்லையே, போன வாரமே சுமதி சம்பளம் பண்ணலாம் கொடுத்துட்டேன், உங்ககிட்ட கொடுக்கல. இல்லையப்பா. சுமதி, சுமதி, ஏன் கத்துறீங்க? வரேன். என்ன விஷயம்? சம்பள பணம் 7000 ரூபாய் கொடுத்தேன். எங்க? ஓ, அந்த பணத்துல தான் நான் இந்த பட்டு புடவையை வாங்கினேன். நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. என்னம்மா விளையாடுறியா? மாசம் ஆனா 6000 ரூபாய் அவங்களுக்கு செட்டில் பண்ணும் இல்லையா? அதை விட்டுட்டு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேங்கிற. கட்டின பொண்டாட்டி ஒரு புடவை வாங்குறது கூட உரிமை இல்லையா? அது என்கிட்ட சொல்லிதான் நான் வாங்கி கொடுத்திருப்பேன். அதை விட்டுட்டு அவங்க வீடு தேடி வந்து பணம் கேட்கற அளவுக்கு பண்ணிட்டியே, அசிங்கமா இல்ல? அசிங்கமா? யார் பண்றது அசிங்கம்? நீங்க பண்றதா அசிங்கம். பொண்டாட்டியே கடைக்காரங்க முன்னாடி நிக்க வச்சு அசிங்கப்படுத்துறீங்களே, நீங்க அசிங்கம், உங்க குடும்பம் தான் அசிங்கம். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? பணம் தானே வேணும். அந்த புடவை எடுத்துக்கங்க, போங்க போங்க வெளியே. அது மட்டும் போதுமா? இல்ல இந்த புடவை எனக்கு கொடுக்கணுமா? எனக்கு எதுவுமே வேண்டாம். என் புள்ள புள்ளையா? புள்ள கூட சேர்ந்து பேசுறீங்களா? நீங்க எதுவுமே பேசாதீங்க. இப்படி பேசி பேசி தான் வாக்கியை நாசமாக்கிட்டீங்க. என்ன அப்பா பாருங்கப்பா. யோ 7000 அதோட உனக்கு பெருசா இருக்கலாம், ஆனா எனக்கு ஒரு நிமிஷம் செலவு பண்ற பணம் அது. அப்பா பாருங்கப்பா, குடும்பம் மொத்தமும் சேர்ந்து எனக்கு கொடுமைப்படுத்து. அட பாவிங்களா, இது என்ன வீடாடா இது? அப்பவே என் பொண்ணு சொன்னா வேண்டாம் வேண்டாம்னு. இந்த ஆளுதான் சொன்னா சொந்த பந்தம் விட்டு போக கூடாது, நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கணும்னு. அதனாலதான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்ப என்ன நடந்து போச்சு? யோ, என் பொண்ணு கண்ணு கலக்குதியா? அண்ணன் என்ன கலங்கதான் செய்யும். நாங்க ஏதோ புத்திமதி சொன்னோம். நான் சொன்னேன், எத்தனையோ தடவை சொன்னேன். தங்கச்சி பொண்ணு தலையில தூக்கி வச்சுக்கிட்டீங்க. ஒரு அடங்கப்படாதிய கொண்டாந்து என் பிள்ளைக்கு கட்டி என்னம்மா சுமதி? என்ன சுமதிக்கு மத்த நீ இவ்வளவு நேரம் பேசுறது பத்தாதுன்னு வாங்க பாத்துக்கிறேன் உங்களை. சுமதி, சுமதி, சுமதி வாப்பா. சுமதி எங்க? யாரோ சுரேஷ்னு அவ கூட படிச்ச ஃப்ரெண்டா, ஊர்ல இருந்து காலையில வந்தான். அவன் கூட வெளியில போயிட்டு வரேன்ட்டு போன பொண்ணு சாயங்காலம் ஆகுது, இன்னும் வரலப்பா. சரி, காபி எடுத்துட்டு வா. எப்பா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. அந்த மோட்டர் பைக்ல பின்னாடி உட்கார்ந்து ஜோடியா போனாங்க. தெருவுல உள்ளவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பார்த்தாங்கப்பா. ஃப்ரெண்டுன்னு சொல்றேன், மோட்டார் பைக்ல போறதா இருந்தா அப்படிதான் உட்கார்ந்துட்டு போணும். போமா, காபி எடுத்துட்டு வா. சார், நாங்க சன் டிவில இருந்து வரோம். உங்ககிட்ட ஒரு சின்ன பேட்டி. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யார் சார்? எனக்கு பிடிச்ச ஹீரோயின் சௌந்தர்யா. மேடம், உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் மேடம்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஓகே, உங்க 2 பேருக்கும் பிடிச்ச பாட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். படையப்பால சுத்தி சுத்தி வந்தீங்க எனக்கும் பிடிக்கும், இவருக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். இப்போ கணவன் மனைவி 2 பேருக்கும் பிடிச்ச படையப்பா படத்துல இருந்து ஒரு
தினகர், இவர்தான் என் ஃப்ரெண்ட் சுரேஷ். சுரேஷ், he's my சார் குட் husband. ஈவினிங் சார். சார் டைம் ஆச்சு, நாளைக்கு வரேன் சார். பாய் சுமதி, அப்புறம் Okay, பார்க்கலாம். bye-bye. நில்லு. ஏமா நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? என்ன பண்ண? என்ன பண்ணினியா? தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பேசுறாங்க. நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுது? அப்பா சும்மா இருங்கப்பா. எதுக்கு சும்மா இருக்கணும்? அவ பண்றதெல்லாம் சரிங்கிறியா இப்போ? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? ஃப்ரெண்ட் கூட பைக்ல போனது தப்பா? நான் என்ன அவனோட லாட்ஜ்ல ரூம் போட்டு கொஞ்சிட்ட வரேன்? அடிப்பாவி, அத வேற செய்வியா? பின்ன ஆளுக்கு என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? சுமதி என்ன பேச்சு பேசுற? தாயில்லா பொண்ணாச்சேன்னு உன்னை செல்லம் கொடுத்து வளர்த்தேன். அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு வரலாம். உன் மாமனார் மாமியார் உன்னை ஒண்ணு கேட்க கூடாதா? இதான் நீ கொடுக்கிற மரியாதையா? அப்பா, மரியாதை பத்தி எனக்கு தெரியும். நீங்க தொடர்ந்து பேசாம இருங்க. என்னங்க? ஏன் இப்படி கோச்சுக்கிற? டிவில உன்னை பேட்டி எடுத்தவன் உன்னையும் உன் ஃப்ரெண்டையும் புருஷன் முட்டாட்டி சொல்லிருக்கான். அதை பார்த்துட்டு இவங்க வேதனைப்படுறாங்க. இதையே நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருந்தாங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் என்ன நினைப்பாங்க? அப்போ நீங்க எல்லாரும் என்ன சந்தேகப்படுறீங்கல்ல? இல்ல. ஊர்ல இருக்கிறவங்க என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல. நீங்களே என்ன சந்தேகப்பட்டீங்கல்ல? ஐயோ சுமதி, நாங்க யாரும் உங்களை சந்தேகப்படலாமா? வேண்டாம் வேண்டாம். உங்களுக்கும் எனக்கும் இனிமே ஒத்து வராது. உங்க கூட சேர்ந்து வாழறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. சுமதி அப்பா, இனிமே உங்க பொண்ணை நீங்க உசுரோட பார்க்கணும்னா உடனே இவர்கிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க. அடியே, என்னடி சொல்ற நீ? ஆமா, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொடுமைப்படுத்துறீங்க. இந்த கொடுமை என்னால தாங்க முடியாது, தாங்க முடியாது, தாங்க முடியாது. நல்லவேளை அந்த சுரேஷ் என் ஃப்ரெண்ட் இப்ப வந்தா. அதே ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தா என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அவன் தான் அப்பேன்னு நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு நீங்களும் வேண்டாம், உங்க குழந்தை வேண்டாம், எனக்கு யாரும் வேண்டாம். வேண்டாம், 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 வேண்டாம். எனக்கு யாரும் வேண்டாம், வேண்டாம். என்ன பிரிஞ்சு போன கொஞ்ச நாள்ல சுமதி குழந்தை பிறந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். குழந்தைய பார்க்கணும்னு ஆசை ஹாஸ்பிட்டல் போனேன். நான் வர்றது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆளு என் குழந்தைய என்னையும் பார்த்தாருன்னா நான் ஹாஸ்பிட்டல் மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவேன் ஓன்னு சத்தம் போட்டு கலாட்டம் பண்ணிட்டான். நான் குழந்தைய பார்க்காம வந்துட்டேன். சுமதி என் மனசுல இருக்கான்னு சொன்ன. சுமதி ஏற்படுத்துற காயம் தான் என் மனசுல இருக்கு. ஐயோ, என்னங்க? சாரிங்க. உங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். என் பையனை அடிச்சது சக்காலத்தி. வாடி வெளிய, ஒரு கை பாத்துடுறேன். என் பையனை அடிச்ச கைய உடைக்காம விட மாட்டேன். வாடி. வேணாம், நீங்க கொஞ்சம் இருங்க. காயத்ரி, குரல் காயத்ரி. கொடுக்கறாளா? இருங்க, எது போறீங்க? நான் பாத்துக்கறேன். ஏய், என்ன சாவு கொடுக்கற? உன் புள்ளை நான் தான் அடிச்சேன். என்ன என் கைய உடைச்சிடுவியா? போட பாக்கலாம். சுமத், ஈவ இறக்க இல்லாம சின்ன பையனை அடிச்சிருக்க. அவன் என்ன அனாதை நினைச்சியா? என்னங்க? இவன் உங்க குழந்தை தானே? உங்க குழந்தை தானே? இவனை அடிக்கும் போது உங்க ரத்தம் கொதிக்கல? வாய் திறந்து சொல்லுங்க. சும்மா இருங்களேன். இந்த பார், ஏதோ தெரியாம அடிச்சிட்டா. அதுக்காக நான் அவளை திட்டிட்டேன். ஏன் இப்படி சத்தம் விட்டு ஊரை கொட்டுற? நான் சுட்டுனாலதான் இந்த கூட்டம் கூடிச்சு. கோட்டை கோயில்சாமி, ரொம்ப ஆட்டம் போடாத. துப்பாக்கி உங்க ஆளே விழுந்துட போகுது. மூஞ்சூரு திருப்பி சுட்டா மூஞ்சி சின்ன பின்னமாயிடும். ஐயோ அம்மா, என்னம்மா இது? என்ன என்னடா பண்ண சொல்ற? இங்க பாரு சுமதி, நான் சொல்றது நீங்க சும்மா இருங்க. அதான் அவகிட்ட போய் கெஞ்சுறீங்க. இந்த பார், பிரச்சனை எனக்கும் உனக்கும் தான். எதா இருந்தாலும் என்கிட்ட பேசு. அத நீ ஏன் புடிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க? அவரு ஒண்ணும் உனக்கு கூட புருஷன் இல்ல, எனக்கும் தான். அத நீ தெரிஞ்சுக்கோ. ரெண்டாம் தரமா ஓடி வந்த உனக்கு இவ்வளவு உரிமை இருந்தா அவரை முறைப்படி கல்யாணம் பண்ணி 6 மாசம் குடும்பம் நடத்தின எனக்கு எவ்வளவு உரிமை இருக்கும்? திமிரா பேசுறவா? என்னங்க நானும் ஓடி வந்தவளா? என்ன நேரம் சும்மா இருக்கீங்க? சொல்லுங்க. ஐயோ சுமதி. நான் சுமதி இல்ல, காயத்ரி. ஐயோ காயத்ரி, நெருப்புனா வாய் சுட்டுருமா என்ன? அவன் உன்னை வெறுப்பேத்துறதுக்காக பேசிட்டு இருக்கான். நீ ஏன் டென்ஷன் ஆவற? இங்க பாரு காயத்ரி. நான் காயத்ரி இல்ல, சுமதி. ஐயோ மா. மாப்பிள, உன் புது பொண்டாட்டிய மறுவாதிய ஒழுங்கா பேச சொல்லு. ரொம்ப ஓவரா பேசுறா. டப்பு டப்பு சுத்தி அனுப்பிடுவேன். நாங்க என்ன காக்காயா குருவியா நீ டொப்பு டப்புன்னு சுடுறதுக்கு? ஐயோ அம்மா, கொஞ்சம் சும்மா இருமா. எப்படா சும்மா இருக்கிறது? பொம்பளைக்கு பொம்பளை பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆள் என்ன சுடுறேங்கிறான். ஏற்கனவே வேட்டு சத்தம் கேட்டுதான் உங்க அப்பாவுக்கு ஒரு காது அவுட்டு. இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? இங்க பாரு மாமா, பெரிய மனுஷன் இவ்வளவு நேரமா சும்மா இருந்தேன். மரியாதையை உங்க பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போங்க. என்னது? போக முடியாதியா? போறேன்னா என்ன பண்ணுவ? புடிங்கி கயிறு திரிச்சிருவியா? போடுங்க அவனை. இவ்வளவு நேரமா உன் கையில துப்பாக்கி இருந்ததேங்கிறதுக்காக நான் பேசாம இருந்தேன். என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அதானே? என் மாமா முன்னால நிக்கிறதுக்கு உனக்கு அருகதை இருக்காடா? நெஞ்ச நிமித்திக்கிட்டு நிக்கிற, பிச்சு புடுவான் படுவா. ஏய், என்ன அடிச்சிட்டில்ல? ஆமா. உன் தங்கச்சி புருஷன் கூட பார்க்காம என்ன அடிச்சிட்டில்ல? இருடா மூஞ்சூரு, ஒரு கோட்டர் ஏத்திட்டு வந்து இன்னொரு காதையும் பஞ்சர் ஆக்கிடுற. இன்னொரு மிஷினை வாங்கி போட்டுக்கிறேன். சீ, போடா, போடா. அப்பா, அப்பா, அப்பா. போதுமா, போதுமா
வீட்டுக்குள்ள போய் நான் ஏன் உள்ள போனோம் அவதான் வம்பு கிட்ட முதல்ல அவளை போக சொல்லுங்க காயத்ரி இங்க பாரு சுமதி ஊரே வேடிக்கை பாக்குது ப்ளீஸ்மா ப்ளீஸ் வீட்டுக்குள்ள போய ப்ளீஸ்மா ப்ளீஸ் இப்படி செல்லமா முன்னாடியே சொல்லிருந்தா நான் அப்பவே போயிருப்பேன் நான் ஒண்ணும் அந்த மாதிரி வார்த்தை மீறவில்ல நான் வரேன் மாமா அப்பாடா வாங்க போலாம் ஓடிருக்கோ என்ன மயங்கி நிக்கிறீங்க ஏய், நான் ஒண்ணு மயங்கலையே வீட்டுக்கு வாங்க காயத்ரி 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 ஐயோ. ஏய், காயத்ரி